தொடர்ச்சியாக தமிழகம் அப்படிங்கிறது ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யார் இதற்கு காரணம்? தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எங்க போராட்டம் நடந்தாலும் போய் உட்கார்ந்து நான் நிறைவேற்றி கொடுக்கறேன்னு ஓட்ட வாங்கிட்டு இன்னைக்கு 4.5 வருஷ காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. ஆனா அரசாங்கம் அவங்களெல்லாம் எப்படி டீல் பண்றாங்க? ஏதோ மிக மோசமாக ஒரு கிரிமினல் குற்றவாளிகள் மாதிரி அவங்கள டீல் பண்றாங்க. ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருப்பவர்கள் ஏன் போராடுகிறார்கள்? நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இதுதான் அவங்களோட கேள்வி. இதற்கு பதிலளிக்க முடியாமல், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அவர்களை எல்லாம் கிரிமினல்களை போல நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அதனால் சாதாரண மக்களுக்கே கோபம் இருக்கு. அரசாங்க ஊழியர்களுக்கு அதை விட பல மடங்கு அதிகமா இந்த அரசாங்கத்து மேல கோபம் இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம்.